ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நீங்க வைகுண்ட துவார தரிசனம் டிசம்பர் 23 இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தரிசனத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருப்போம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வர நவம்பர் 10ஆம் தேதி ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டெய்லி வையோல பக்தர்கள் கேட்ட முக்கியமான விஷயங்கள், அது கூடவே ஈயோ சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பதில்கள், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணுங்க. எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. டிடிடில இருந்து வரக்கூடிய எல்லா ப்ரெஸ் ரிலீஸுமே இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தெலுங்குல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஓரளவுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஓரளவுக்கு அக்யூரேட்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் இந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் பக்தர்களுக்கு வைகுண்ட தரிசனம் வழங்கப்படும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, வைகுண்ட துவார தரிசனத்துக்காக 10 நாட்களுக்கு 4.25 லட்சம் டைம் ஸ்லாட் சர்வதர்ஷன டோக்கன்களை 22ஆம் தேதி திருப்பதியில இருக்கக்கூடிய 9 கவுண்டர்கள்ல உங்களுக்கு 9 மையங்கள்ல மொத்தமா 100 கவுண்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு 5 இடத்துல டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல 9 இடங்கள்ல டோக்கன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து கவுண்டர்ஸ் வந்து 10 கவுண்டர் அந்த மாதிரி இருக்கும். அதனால 100 கவுண்டர்கள்ல வெளியிடுவோம் அப்படின்னா அங்க 9 இடத்துல அங்க கவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இது முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு என்னைக்கு வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா 22ஆம் தேதியே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு காலையில 10-11 மணி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 23ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல பிளான் பண்றவங்க நீங்க 22ஆம் தேதியே அங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூவா கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ அதை பத்தி இன்னும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு 10 நாளைக்கு 4.25 லட்சம் டோக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 லட்சம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுல கொஞ்சம் குறைச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகள், ஊனமுற்றோர், முதியவர்கள் மற்றும் என்ஆர்ஐகளுக்கான சிறப்பு தரிசனங்கள் டிசம்பர் 23 இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஆகாதுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் எதுவுமே கிடையாது. இன்ஃபேன்ட் தர்ஷன் போறவங்களும் நீங்க ஒன்று வந்து 300 ரூபாயோ எஸ்எஸ்டியோ அப்படி வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். டிசபிலிட்டி என்ஆர்ஐயும் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 500 ரூபா வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களான்னா ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பிரம்மோற்சவம் முடிஞ்ச 2 பிரம்மோற்சவத்துக்குமே அவங்க 500 ரூபா அந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் கொடுக்கல. அதனால 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. யாரும் தெரியாம சேவா டிக்கெட் புக் பண்ணாதீங்க. 300 ரூபா டிக்கெட்டே புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு நாளைக்கு 2000 வீதம் ஸ்ரீவாணி டிக்கெட். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம்னா நார்மல் டேஸ்ல 500 ரூபாய்க்கான விஐபி டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 300 ரூபாய் டிக்கெட் தான். ஒரு ஆளுக்கு 10,300 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போவோமோ அதே அளவுக்கு தான் இந்த தரிசனமும் இருக்கும். திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் வைகுண்ட துவார தரிசனத்துக்காக 2024 டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 2000 டிக்கெட்ஸ் வந்து விஐபி ஸ்ரீவாணி டிக்கெட் கொடுக்க போறாங்க. இதுல வந்து பக்தர்கள் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக அளித்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை வாங்க வேண்டும். இந்த டிக்கெட்டுகளை பெறும் பக்தர்கள் மகாலகு தர்ஷன், அதாவது ஜெயன் விஜயன்ல இருந்து மட்டுமே உங்களுக்கான தர்ஷன் வந்து கிடைக்கும். பக்தர்கள் இந்த விஷயத்தை அவதானித்து டிடிடிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுதான் விஐபி தர்ஷன் டிக்கெட்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அப்டேட் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க பாருங்க. 2.5 லட்சம் டிக்கெட் மொத்தமா உங்களுக்கு, அதாவது 2.25 லட்சம் ஒரு நாளைக்கு வந்து 22,500 அப்படின்ற கணக்குல தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 20,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ 22,500 அந்த மாதிரி வரும். 2,25,000 டிக்கெட்ஸ் வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. டைம் மேபி 10 மணியா இருக்கும். அஃபிஷியலா வெப்சைட்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஆனா 10ஆம் தேதி ஓப்பன் ஆகும். டைம் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுலயுமே உங்களுக்கு வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தவுட் டோக்கன்ஸோ வித்தவுட் டிக்கெட்ஸ் கேன் கம் டு திருமலா அண்ட் விசிட் அதர் பிளேசஸ் பட் வில் நாட் அலவுட் ஃபார் த தர்ஷன் டியூரிங் 10 days. அதாவது என்ன அப்படின்னா,
டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன்லாம் இருக்காதுங்க இந்த 10 நாளைக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இதெல்லாம் பார்த்து தான் பிளான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டிக்கெட்டோ இல்ல தர்ஷன் டோக்கன்ஸோ இல்லாம திருமலைக்கு போகலாம் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ பாபா விநாசம் இந்த மாதிரி லோக்கல் பிளேசஸ்ல போயிட்டு நீங்க தர்ஷன் வந்து பார்த்துட்டு வரலாம். ஆனா திருமலை டெம்பிளுக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டோ டோக்கன்ஸோ இல்லாம இந்த 10 நாளைக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணிக்கிங்க. இதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல வேற என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலோட வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து கார்த்திகை பிரம்மோற்சவம் நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து துவஜரோகணம் நவம்பர் 10ஆம் தேதியும், கஜவாகனம் நவம்பர் 14ஆம் தேதியும், பஞ்சமி தீர்த்தம் 18ஆம் தேதியும், புஷ்பயாகம் 19ஆம் தேதியும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வைகுண்ட துவார தரிசனம் ரிலேட்டடா இருக்க முக்கியமான அப்டேட். ஆன்லைன்ல வர 10ஆம் தேதி உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. டைம் மட்டும் அப்டேட் பண்ணா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே மாதிரி அந்த டேட்ல எந்த ஒரு ஆர்ஜித சேவாசமே கிடையாது. அதுவுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல ஓப்பன் ஆகல, அதனால அதுவுமே கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அந்த 10 நாள் நீங்க கண்டிப்பா மூலவர் தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய பக்தர்கள் கால் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து கோவிந்த கோடி புத்தகம் விரைவில் வந்து பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஈவோல வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கோவிந்த கோடி புத்தகத்துல தான் நம்ம வந்து கோவிந்த நாமம் எழுதிட்டு விஐபி தர்ஷன் டிக்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த புக்ஸ் வந்து புக் ஸ்டால்ல கிடைச்சது, இப்ப ஸ்டாக் இல்லைங்க, வந்தா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிந்த கோடி புத்தகங்களை அச்சடித்து வருகிறோம். விரைவில் அவை ஆன்லைனிலும் டிடிடியோட கல்யாண மண்டபங்கள் மற்றும் தகவல் மையங்கள்லையும் கிடைக்கும் என்றும் டிடிடியோட இஓ வந்து தெரிவிச்சிருக்காரு. அதனால யாராவது கோவிந்த கோடி புக் வாங்கணும்னா உங்களுக்கு விரைவில் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். தேவைப்படுறவங்க வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான கேள்விகள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன்ல நாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஆனா எங்களுக்கு ரூம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில 7000 அறைகள் மட்டும்தான் இருக்கு. முன்பதிவு செய்தும் அறைகள் கிடைக்காத பக்தர்கள் நேரடியா திருமலைக்கு வந்து சிஆர் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு சிறிது நேரம் வெயிட் பண்ணிட்டு அறைகளை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்க கீழ் திருப்பதியில கூட அறைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அங்கேயும் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெல்லூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து வைகுண்ட ஏகாதசியோட 10 நாட்களுக்கு லாக்கர் கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாக்கர் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் 24 மணி நேரம் கழித்து அறைகள் மற்றும் லாக்கரை காலி செய்து மற்ற பக்தர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டம் அதிகமா இருக்குன்றனால கொஞ்சம் ரூம் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு பக்தர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, டிக்கெட் பெற்ற பக்தர்கள் வைகுண்டத்தை தரிசிக்க, அதாவது வைகுண்ட துவார தரிசனம் பெறதுக்கு அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாளைக்கு வைகுண்ட தரிசனம் செய்வார். இதற்காக நாங்க நவம்பர் 10ஆம் தேதி ஆன்லைன்ல 2.25 லட்சம் 300 தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்றோம். திருப்பதியில 9 கவுண்டர்கள்ல அமைத்து வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அன்னையில இருந்து 4.25 லட்சம் சர்வ தர்ஷன டோக்கன்ஸை வந்து நாங்க வழங்குவோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீவாணி டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 2000 டிக்கெட்ஸ் படி நாங்க கொடுக்குறோம். தரிசன டிக்கெட் இல்லாதவர்களும் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு சாத்தியமில்லை. அப்படிப்பட்டவர்கள் திருமலைக்கு வந்து லட்டு பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு போகலாம். தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்களை வந்து அனுமதிப்பாங்க. ஸோ டைரக்டா வந்து ஃப்ரீ தர்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நேரடி இலவச தரிசனம் இருக்காது, டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நேரடி தரிசனம்லாம் அலோவ் பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டர் கணக்குல பக்தர்கள் காத்திருந்து சிரமப்பட வேண்டிய அவஸ்தைகள் இருக்கும். அதனாலதான் நாங்க 3 வருஷமா இந்த நடைமுறையை நாங்க வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்க 300 தரிசனத்துக்கு வந்திருந்தோம், காலில் அடிபட்டாலுமே பாலத்துல ஏறி வெகு தூரம் எங்களை நடக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லாட்ல வந்து இருக்க மாதிரி டைமுக்கு வந்து பக்தர்கள் வர்றதில்ல, அதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, அதனாலதான் எங்களுக்கு அதிக வரிசைகள் நாங்க வந்து அமைக்க வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலையில இருக்கக்கூடிய துரித உணவகங்களையும் டாக்ஸி நடத்துபவர்களும் வந்து அதிக விலை வந்து வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி கோவில் இருக்க விஐபிகளுக்கு ஒரே இடத்துல இருந்து சுவாமி தரிசனம் செய்யுங்க, பொதுவான பக்தர்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி திருமலையில இருக்க பல ஆண்டுகளா உள்ளூர் மக்கள் துரித உணவு மையங்கள் மற்றும் பிற வணிகங்களை நடத்திட்டு இருக்காங்க. துரித உணவு மையங்கள் மற்றும் டாக்ஸிகளுக்கான கட்டணத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். 1980ல இருந்து
குலசேகரப்படி வரைக்கும் ஸ்ரீவாணி கோயில்ல பக்தர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா டெய்லி வந்து அவங்க வரக்கூடிய தரிசனத்துக்கான பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமானனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி தரிசனங்கள் வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுதான் முக்கியமா கேட்ட ஒரு 15 கேள்விகளும் அந்த கேள்விக்கான பதிலுமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்திருக்க பிரஸ் ரிலீஸ் வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு நவம்பர் மாசம் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய புஷ்ப யாகத்துக்கான டிக்கெட் வந்து ஓபன் ஆக போகுது. இதுல மொத்தமா 1000 டிக்கெட் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 700 ரூபாய். 2 பர்சன்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து நாளைக்கு உங்களுக்கு ஓபன் ஆகுதுங்க. 1000 டிக்கெட் 2 முறை தரிசனம் பார்க்கலாம். யாருக்காவது நவம்பர் 19ஆம் தேதி தரிசனம் போற பிளான் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த புஷ்ப யாகம் பத்தினா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா நவம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில மதியானம் 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும், காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஸ்னபன திருமஞ்சனம் நடக்கும். அதை தொடர்ந்து புஷ்ப யாகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 18ஆம் தேதி அங்குரார்ப்பணம் நடக்குது. புஷ்ப யாகத்துல கலந்துக்கிறதுக்கு 1000 டிக்கெட்ஸ் வந்து வர 4ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. டிக்கெட் ஒரு விலை வந்து 700 ரூபாய். அதே மாதிரி புஷ்பயாக டிக்கெட் முன்பதிவு செஞ்ச பக்தர்களுக்கு சிறிய லட்டு, உத்ரியம், ரவிக்கை துண்டு ஆகியவை வந்து பிரசாதமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருமலை அலிப்பிரி நடைபாதையில அக்டோபர் 24 மற்றும் 27 இடையில ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி கோவில்ல இருந்து ரிப்பீட்டர் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கேமரால 2 சிறுத்தைகளும் கரடியும் வந்து நடமாறி இருக்கிறது பதிவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனவே பக்தர்கள் குழுவா போறதுக்கு முயற்சி செய்யுங்க. தனியா போவா குழுவா போறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2024 கேலண்டர் டைரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்குது. அதே மாதிரி டிடிடியோட புக் ஸ்டால்லையும் கிடைக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள், கல்யாண மண்டபங்கள்ல கூட உங்களுக்கான இந்த டைரி கேலண்டர்ஸ் வந்து கிடைக்குது. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட்டா இருக்கு. இதுல வைகுண்ட துவார தரிசனம், அதே மாதிரி பக்தர்கள் கேட்ட கேள்வி, இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது கூட கடைசி ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் பத்தியுமே இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நீங்க வந்து ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பரா முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமலைக்கு சென்று வரும் ஸ்ரீவாரி தரிசனம் செய்யக்கூடியவங்க யூபிஐ முறையில நீங்க ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் நீங்க வெக்கேட் பண்ணி 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கான அமௌண்ட் வந்து திரும்ப கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்க வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா பணம் செலுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 7 நாளுக்குள்ள உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தகவலை உறுதி செய்யலாம். சில பக்தர்கள் வந்து கால் சென்டருக்கு கால் பண்ணி நீங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு அமௌண்ட் வரல அந்த மாதிரி கேக்குறீங்க. சில பக்தர்கள் பணம் செலுத்திய வங்கியை தவிர மற்ற வங்கியில எல்லாம் போயிட்டு செக் பண்றதாவும், அதே மாதிரி நீங்க வெக்கேட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கான அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா நீங்க ரூம் வெக்கேட் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு அனுப்பியிருப்பாங்க. அந்த கோடை நீங்க சொல்லணும். அதே மாதிரி நீங்க வந்து போட்டோ வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து ப்ராப்பரா வந்துரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால நீங்க யூபிஐ யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டேல 1 ஹவர்க்குள்ள ரீஃபண்ட் கிடைச்சிரும். அப்படி இல்லை நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்கன்னா வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் புக் பண்ணும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த நம்பரை சொல்லி அதையும் என்டர் பண்ணி ப்ராப்பராக வெக்கேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு புக்கிங் பற்றின எந்த இன்ஃபர்மேஷன், எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.